ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மல் கிரியேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? ஹாய், எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போகிறோம். யார் கூட போகிறோம்? யார் கூட? எங்கள் குலுகுலு கூட தான். குலுகுலு காட்டுங்க. வாங்க, சர்ப்ரைஸாக பாருங்க. ஆமாம், குலுகுலு வந்து தூங்குறாங்க. அவங்க எழுந்தோன்னு அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து நம்ம பெசன் நகர் போகிறோம். பெசன் நகர் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகிறோம். ஆமாம். எதுக்காக போகிறோன்னா நீங்கள் என்ன கேட்டீங்க சொல்லுங்க. பூச்சி சாப்பிட போகிறாங்க. பூச்சி சாப்பிட்றதையும் சேர்த்து எடுத்து போடுவோம் நாங்கள். குலுகுலு அவங்க ஆயாங்க எல்லாம். ஆமாம், ரெண்டு ஆயாவும் சேர்த்து வராங்க. ஃபர்ஸ்ட் ஆயா நோட் பண்ணிக்கோங்க, ஹாய் சொல்கிறாங்க. வந்து அவங்க அப்பத்தா ஹாய் சொல்லுவாங்க. பாருங்க, முன்னாடி வந்து நம்ம ஆளு டிரைவ் பண்ணிருக்காங்க. நம்ம இப்படியே போவோம். ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏன்னா சாட்டர்டே சண்டேல போனால் பெசநகரில் பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. சென்னையில் இருக்க மொத்த பாப்புலேஷனும் அங்கே தான் இருக்குது. அதனால் ஃப்ரைடே கிளம்பியிருக்கோம். மழை வேறு இருட்டிகிட்டு இருக்கு. நம்ம பீச்சுக்குள்ளே இறங்குற போது மழை இல்லாமல் இருந்தால் போதும். மற்ற நேரத்தில் பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. பார்ப்போம் மழை வருதா இல்லையா. பீக் கவரில் கிளம்பியிருக்கோம் இல்லையா. எஸ், பீக் கவரில் கிளம்பியிருக்கோம். டைம் வந்து நம்ம 6:48க்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு 7 போல் ரீச் ஆகுன்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். ஏன்னா குலுகுலு தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. நம்ம பெட்ரோல் போட நிறுத்தியிருக்கோம் காரை. குலுகுலு கேமரா பாரு. எங்கே போகிறோம் நம்ம இப்போ? மேடம் வந்து ரெடியாகி உட்காந்துட்டாங்க ஃப்ரண்ட் சீட்டில். பீச்சுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. சரி வாங்க எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போகலாமா? சொல்லு. அப்போதான் என்ன பார்க்குற? சிரிக்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம கிளம்புவோம். என்னப்பா வந்தாச்சு, எங்க போயிட்டு இருக்கீங்க? கூட ஸ்டாண்டா? குலுகுலு அப்பட்டா கூட போறியா? இவ்வளோ நேரம் அழுதுருந்தாங்க மேடம். ஹாய் சொல்லு. சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் ஹாய் சொல்லு. ஹாய். அவங்க கோச்சிக்கிட்டாங்க, காத்தே வரலையா. அப்படியே ஓடுவோம் நாங்கள். ஹாய் சொல்லு. ஹாய். இருங்க, ஐஃபை கொடுப்பாங்க. என்னம்மா சாப்பிட போறீங்க? வாங்க போய் காட்டலாம். வாங்க, நாங்கள் காட்டுறோம். எங்க கூட வாங்க. ஃபிஷ் சாப்பிட போறாங்க. ஃபிஷ் சாப்பிட போறீங்க. ப்ரான் சாப்பிட போறாங்க. ஃபிஷ் சாப்பிட போறாங்க. இதுதான் சாப்பிட போறாங்க. இது வாங்க போலாம். நெடி அடிக்குது, போலாம். என்ன வாங்குறீங்க? பஜ்ஜி, பிரெட் ஆம்லெட், குட்டி நண்டு, இலிப்பூச்சி, ப்ரான். வாங்கி. ஓகே. இதான் வந்து எலிப்பூச்சி. இது மேலே வந்து தோல்லாம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிடணும். எப்படி இருக்கு? சூப்பராக நண்டு மாதிரியே ஒரு குட்டி நண்டு மாதிரி. சாப்பிடுங்க. அழுவ ஆரம்பிச்சான் ஒருத்தன். அதனால என்னென்ன வித்தெல்லாம் காட்டுறாங்க பாருங்க. லைட் பிடிச்சாதான் சைலண்டா இருக்கான். இவங்க பெரிய ஹீரோயின், இவங்க லைட் பிடிச்சாதான் சைலண்டா இருக்காங்க. லைட், ஃபேன் எல்லாம். மீன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ப்ரான் நல்லா இருந்தது. கடை பேர் வந்து கனிமொழி மீன் ஸ்டால். தெரியுதுல, அந்த கடை தான். வந்தீங்கன்னா அங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து அமௌண்ட் வாங்கிச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல. ஆமா, எனக்கு வந்து பேக்ல 1 crore வருது, சைடுல ஒரு 2 crore வருது. அப்படியா? ஆமா, அடுத்த ஐடி ரைடு வருது. இந்த அம்மா சாப்பிட்டாங்களா மீன்? அவங்க இனிமே தான் சாப்பிடுவாங்க. பப்பு குட்டி, கடல் அலையில இருக்கீங்களா? கடல் அலை பப்பு செல்லம். பின்னாடி அலை வருது. அம்மா நண்டு, இங்க பாருங்க, நண்டு, குட்டி நண்டு. அது பாரு, இங்க ஒரு நண்டு, நண்டு குட்டி ஒன்று நண்டு, குட்டி ஒன்று நண்டு. அந்த நண்டு கூட இது ஒரு வாண்டு.
வாண்டு என்னப்பா பண்ணிருக்கீங்க? எப்படி இருந்த சோளத்தை எப்படி முடிச்சிட்ட பாத்தீங்களா? சோளத்தை சாப்பிட்டது இவருதான். ஆமா, முழுசா நான் தான் காலி பண்ணேன். நீங்க சோளமே சாப்பிடல. சுக்கு காப்பி எப்படி இருந்தது? இதோ புதுசா வாங்கியிருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேடம் விளையாட்டு காட்டுறதுக்கு. இந்த பொருள் வந்து 80 rupees. அந்த கண்ணாடி 80 rupees. கண்ணாடி போட்டுக்கிட்டாங்க மேடம். அது கண்ணு கூசுது போல. என்னப்பா ஏலியனா? ஆமா ஏலியன். அவ்வளவுதான். சரி ஓகே. அவ்வளவுதான் மேடம் ஆரம்பிச்சிட்டாங்க அழுறதுக்கு. இந்தாப்பா இதோ கொடுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழுகுறா. பாருங்க, போய் குளிக்க வேண்டியது தானே? மின்னல் மின்னுது அந்த பக்கம் பேக் சைடுல. இன்னும் தான் உள்ள போயிட்டு வர வேண்டியதானே? பாவம் வேலை கிடைக்காம பீச்சில் லைட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கலி அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு இதுதான் என்னோட ப்ரொஃபஷன். அப்படியா? யாராவது இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா www.hartin.com அப்படின்னு போட்டீங்கன்னா இது விற்போம். vijaybeachlight.com பேர் நல்லா இருக்கு. உங்களுக்கு இது வேணுமா, கண்ணாடி வேணுமா, எதெல்லாம் வேணுமோ அதில் அந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. மார்க்கெட்டிங் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் கொடுங்க. என்ன மாதிரி கண்ணு தெரியாதவங்க கண்ணாடி மேல கண்ணாடி போட்டுக்கோங்க. ஆமா கரெக்டா 10% பக்கவா இது. இருங்க இருங்க. ஐயோ ஃபேன் போட்டனா. அப்படியே இல்ல கரெக்டா. இவங்க 2 மாசம் கழிச்சு பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். ஆமா இப்படி பார்க்கலாம். பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா எங்கேயும் போகாதீங்க, ஸ்ட்ரைட்டா வந்து ஏதோ ஒரு இது இருக்குல்ல அந்த பில்டிங் நேரா தான் உட்காந்துருப்பேன். வந்து வாங்கிட்டு போங்க. நிர்மல் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரவங்களுக்கு 10% ஆஃபர். கோட் எதுனா சொல்லுங்க. கோடா? வேலை இல்லை கோட். வேலையோட லக். சொல்லுங்க. டிபன் பாக்ஸா? ஜார். ஜாடி. ஸ்மால் ஜாராமா? ஸ்மால்னு போட்டுருக்கு. ஏண்டா சுத்தனே. இருங்க திரும்ப சும்மா சுத்தலாம். தாஜ்மஹால் கேட்டியாப்பா? தாஜ்மஹால் செகண்ட் டைம் இது வந்து ஃபேக். வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? சும்மா சுத்துற தாஜ்மஹால் நின்றுச்சுக்கா. தாஜ்மஹால் குடிப்பீங்களா? சரி விடு, உப்பு போட்டு வச்சுக்கோ. அது வேண்டாம். பரவாயில்ல, அக்கா நல்லவங்களா இருக்காங்க. தாஜ்மஹால் கொடுக்குறாங்க. சேனல்ல இருந்து யாராவது வந்து பார்த்து வந்தீங்கன்னா அக்கா கடைக்கு வந்து சுத்துங்க. கடைசியா ஒரு வழியா வின் பண்ணி தாஜ்மஹால். ஆனா நீ வாங்கினது ஜாடி, ஏமாத்தி தாஜ்மஹால் வாங்கிட்ட. இவங்களோட ஃபர்ஸ்ட் விளையாட்டு. வின் பண்ணிட்டாங்களா உங்க மம்மி? ஏமாத்தி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. ஏமாத்தல இல்ல. ஆமா யூடியூப் சேனல் நிர்மல் கிரியேஷன்ஸ். ஒரு வழியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனோம், அப்புறம் வந்து பீச்சுக்கு போய் இலிப்பூச்சி இறாலாம் சாப்பிட்டோம். அந்த கடையில் நல்லா தான் இருந்தது. ப்ரொமோஷனால் நான் பே பண்ணிட்டேன், வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன். கனிமொழி மீன் கடை, மீன் ஸ்டால், அங்கே நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணுறதா இருந்தால் அங்கே ட்ரை பண்ணலாம். அப்புறம் வரும்போது லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க ஸ்பின் வீல் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பின் வீலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃபஸ்ட்டு ஜாடி விழுந்தது. ஆனால் வந்து இவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அந்த அக்கா வந்து இவங்களுக்கு வந்து தாஜ்மஹால் கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதனால் அந்த அக்காவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேபியன் சீ கார்டன், அதாவது அரேபியன் கார்டன் ஹோட்டல் இருக்கும். ஜெயிண்ட் வீல்லாம் வந்து இது வச்சுருப்பாங்க சர்ச்சு கிட்ட பெசன்ட் நகரில். ஸோ அதுக்கு முன்னாடி வர லெஃப்ட் உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு இந்த கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா இருக்கும் அந்த ஷாப். காரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி QR கோடு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா சேனல் நேம் வரும். அப்படியே நீங்கள் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி ரெடி ஆகிட்டாங்களா? என்ன பண்ணுறேன்? என்ன பண்றீங்க? குளு குளு லைட் வச்சு விளையாடுறியா? அந்த மாதிரி இப்போ லைட்டு தான், எல்லா லைட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? கடை இருந்துச்சுன்னா ஆமா நமக்கு சர்ப்ரைஸ். தேங்க் யூ. ஓகே நம்ம வந்து ஸ்பூன் எடுத்துக்கலாம். எஸ். எங்க வந்திருக்கீங்க நீங்க? ஓஜி கோல்டன் ஹாட் சாக்லேட். அது டிஷ் பேரு. டிஷ் பேரா? கடை பேரு கோல்டன் ஹாட் சாக்லேட். நிறைய மெனுஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா
ட்ரை பண்ணுங்க, உண்மையான கோல்டு தான். உண்மையான கோல்டு. ஆமா 1 கேரட். எப்படி இருக்கு? சூப்பர். பெரோரோ ரோஸ்ட். நான் கிண்டர் ஜாய் பார்த்துட்டேன், தனியாக வருது கிண்டர் ஜாயிலே. பெரோரோ ரோஸ்ட். இல்லை ப்ரோ, நான் அவங்க போடும் போதே பார்த்தேன் கிண்டர் ஜாய் அது. ஆனால் ஆட்டா இல்லையே, உள்ள ஆட்டா இருக்கும். உள்ளதான் ஹாட்டா இருக்கு. இங்க பாருங்க புகை வருது. தெரியுதா? ம். இது இந்த மார்ச் மேல வந்து எப்பவுமே ஹாட் சாக்லேட்ல டிப் பண்ணி சாப்பிடணும். டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடணும்னு சொல்லி நீயே சாப்பிட்டேன். திரும்ப எடுத்து தருவா. வெக்கமால சிரிக்கிறே. இது வந்து இதுல டிப் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடணும் இப்போ வாயில போட்டுப்பான். குடுத்துட்டேன். இது வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடணும், யாருக்கும் தரக்கூடாது. ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஹாட் சாக்லேட்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி. பாட்டி வேலை கிடைக்கலன்னா நாங்க ஒரு ஹாட் சாக்லேட் கடை போடுவேன். எத்தனை கடை தான் போடுவீங்க? எல்லா கடையும் போடுவேன். விசிட் viji.hotchocolate.com. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 4:30 கிளம்புனோம். செம்ம டிராஃபிக்கு போகும்போது. நியர்லி 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, 2.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு போய் சேர்கிறதுக்கு. லக்கிலி மழை இல்லை. ஸோ அதனால் வந்து சர்ச்சுக்கெலாம் வந்து ஈஸியாக போக முடிஞ்சது. சர்ச்சு பார்க்கிங் வந்து இப்போ பெசன்ட் சர்ச்சில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஆனுவல் ஃபீஸ்ட் ஏதோ நடக்குது போல். ஸோ அதனால் சர்ச் பார்க்கிங் இல்லை. உள்ளே வண்டி நிறுத்த விட்டாங்க. ஆனால் வந்து நிறைய வண்டி வந்து ஆல்ரெடி கார்ஸ்லாம் இருந்தது, உள்ளே கார் நிறைய நிறுத்தி இருந்தது. ஸோ அதனால் நான் நார்மலாக பீச் கிட்ட போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தேன். ஃப்ரைடேன்றதுனால எனக்கு வந்து பார்க்கிங் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிடச்சிது. நாளைக்கு சாட்டர்டே இல்லை சண்டே வீக்கெண்டில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக பார்க்கிங் கிடச்சிருக்காது. அதனால தான் நாங்கள் ஃப்ரைடே போனோம். ஸோ பாப்பாவை வந்து சாமிக்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். ஸோ அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்துட்டு உள்ளே சர்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. சாமிலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முக்கியமாக போனது வந்து இலிப்பூச்சி சாப்பிட்றதுக்காக போனோம். அதை வந்து வெற்றிகரமாக சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்தது. பாப்பா தான் வந்து ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப லாங்காக வந்து வெளில கொண்டு போனது. சும்மா வந்து கோயிலுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கோம். வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு ஊர் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு போனதுன்னா இப்போ தான் வந்து போயிருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் பாப்பா ஒய்ஃப்லாம் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம இங்கே வந்தாச்சு வீட்டுக்கு. போயிட்டு இதுக்கு மேலே தான் போய் எடிட் பண்ணோம். வீடியோஸ் லைக் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 711 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. 715 நினைக்கிறேன், 715 சம்திங். நான் எக்ஸாக்ட் நம்பர் நான் வந்து போடுறேன். ஸோ நான் பார்க்கும்போது 711 715 சம்திங், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் நான் வந்து ஏமாற்ற மாட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஆர்கானிக்காக கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீப் சப்போர்ட்டிங். ஸோ குலு ஃபேன்ஸ்லாம் வந்து கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டியில் கமெண்ட் போடுங்க, குலு பார்த்தவங்களாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுலேயும் ரெகுலராக கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிர்மல் கிரியேஷன், நிர்மல் ராஜ். பாய்.